டிஎன்பிஎஸ்சி லேர்னிங் யூனிட் 8ல தமிழர் கலைகள் அந்த டாபிக் அண்டர்ல நம்ம 3 பார்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இது வந்து 4வது பகுதி. ஓவியங்கள் குறித்த வீடியோவை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஓவியக்கலை பெயிண்டிங்ன்றது வந்து சிற்பக்கலை மற்றும் கட்டடக்கலை போன்ற இன்னொரு கலை. இந்த கலைக்கும் வந்து நமக்கு வரலாற்று உண்டு. வரலாற்றுல ஒரு இடம் உண்டு. இந்த இயற்கையோடு கலந்து வாழ்ந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பார்த்த விஷயங்கள், இப்ப வேட்டையாடிய காட்சி இது எல்லாத்தையுமே வந்து வரைந்து மகிழ்ந்தார்கள். தொல்பொருள் ஆய்வுல கண்டெடுக்கப்பட்ட நிறைய மண்பாண்டங்கள்ல நமக்கு அந்த மண்பாண்டங்கள் மேல எழுத்துக்களும் சில உருவங்களும் இருக்கிறத காண முடியுது. ஒவ்வு அப்படின்ற வினை சொல்ல இருந்து தோன்றியதுதான் ஓவியம் அப்படின்ற சொல். இப்ப இந்த ஒவ்வு அப்படின்னா ஒன்றை பற்று, ஒன்றை போலவே இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மீனிங். சோ இதனால நம்ம வந்து ஒரே ஒரு உருவத்தை பார்த்து அது அப்படியே அது மாதிரியே வந்து வரையறதுதான் ஓவியம். ஓவு, ஒவ்வு போன்ற சொற்கள் இதுல வந்து ஓவியத்தை தான் குறிக்குது. இந்த சொற்களும் தாம் கண்ட காட்சியை வந்து அப்படியே காட்சி ஓவியமா வரைவது அப்படின்றதுதான் வந்து பழக்கமா இருக்கு. மனதுல கற்பனை செய்தையும் கற்பனை ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்த காட்சி வரைகிறது காட்சி ஓவியம், கற்பனையில இருக்கிறத வரையறது வந்து கற்பனை ஓவியம். பழங்கால மனிதர்கள் வந்து சொற்களை அறியும் முன்னமே வந்து இந்த காட்சிகளை வந்து வைத்து அவங்க என்ன உணர்றாங்களோ அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு எழுத்துக்கள் வடிவம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஓவிய வடிவிலான கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு எதை எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, குகைகள்ல காணப்பட்ட ஓவியங்கள். அதை வந்து வரையறதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பெயிண்ட்டுக்கு இப்ப இருக்க மாதிரி இல்லை இல்லையா, அந்த பெயிண்ட் மாதிரி அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுங்க, பச்சிலை சாறு, செம்மண், பச்சிலை சாறு மற்றும் செம்மண்ண, அதுக்கப்புறம் விலங்குகளோட கொழுப்பு, இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வண்ணம் தீட்டி இருக்காங்க. இப்போ அந்த பூக்களோட நிறங்கள்ல கூட அவங்க வந்து அது மாதிரி வண்ணங்கள் வந்து தீட்டியிருக்காங்க. இப்போ ஓவியத்தை வந்து வட்டிகை செய்தி, சித்திர செய்தி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ வந்து இலக்கியம் வந்து பதிவு செய்து, இலக்கியங்கள் பழங்கால சுவர்ல ஓவியங்களே வந்து நிறைய நம்மளால பார்க்க முடியுது. இதனால சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை அப்படின்ற பழமொழி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. சோ அது கூட வந்து அதனை தழுவி வந்ததா கூட நம்ம வச்சுக்கலாம். சுவரை வைத்தல்லவா சித்திரம் வரைய வேண்டும் அப்படின்ற பழமொழி வந்து நமக்கு இதை உணர்த்துது. அப்போ நிறைய ஓவியங்கள் தான் வந்து பயன்பாட்டுல இருந்திருக்கு. வளைந்த கோடு, கோண கோடு, நேர் கோடு ஆகியவற்றை கொண்டு ஓவியங்கள் வந்து எழுதியிருக்காங்க. இது மாதிரி வந்து புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஓவியங்கள், அதாவது அந்த கோடுகள் கொண்டு வரைகிற ஓவியங்கள் கோட்டோவியங்கள் எனப்படுது. அது புனையா ஓவியம் அப்படின்ற பெயர்ல குறிப்பிடுறாங்க. வரி வடிவ ஓவியம் அப்படின்னும் இதை வந்து அழைப்பாங்க. ஏன்னா அந்த லைன்ஸ் யூஸ் பண்றதுனால அது மாதிரி. இந்த வரி வடிவ ஓவியம்ன்றது வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பனை ஓலையில வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் தான் வந்து வரி வடிவ ஓவியம். நெடுநல் வாடையில முதல் முறையா ஓவியத்தை பற்றிய செய்தி வந்து நமக்கு கிடைக்குது. சோ இது எழுதி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நமக்கு வந்து இந்த செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெடுநல் வாடையில சொல்லியிருக்காங்க வரி ஓவியத்தை பத்தி, வரி வடிவ ஓவியத்தை பத்தி. புனையா ஓவியத்தை பத்தி பலவித வண்ணங்கள் புனைந்து அமைக்கிறதுனா ஓவியம் வந்து முழு ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ ஓவியம் வந்து வரைவோரை ஓவியன் சொல்லிட்டு சொல்றோம். யாரு ஓவியம் வரைகிறாங்களோ அவர் பேரு ஓவியன். கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்றாங்க, கைவினைஞர் அப்படின்னு சொல்றாங்க, ஓவிய வல்லோன், ஓவிய புலவன். இந்த பெயர் எல்லாமே வந்து அந்த ஓவியருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். காவிரி பூம்பட்டினம், அரிக்கமேடு, அப்புறம் வந்து காஞ்சிபுரம், செங்கம், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அகழாய்வுல கிடைத்த காசுகள், ஓடுகள் முதலியவனை மீதும் நமக்கு வந்து புடைப்பு ஓவியங்கள் வந்து இருக்கிறத காண முடிகிறது. இது வந்து தொன்மை கால மக்களின் ஓவிய திறனை வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல கீழடியில நமக்கு கிடைத்த சான்றுகள் வச்சு பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த கருப்பு சிவப்பு வண்ணங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓவியங்களுக்கு. கீழடியில கிடைச்ச பானைகள்ல பார்க்க முடியுது. மக்கள் கூட்டத்தை காட்டிலும் ஓவியங்கள் மக்கள் கூட்டத்தை காட்டுற ஓவியங்கள் பிரதிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியங்கள் வந்து படிமை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காமிச்சுன்னா அது வந்து பிரதிமை, தெய்வங்களை காட்டுற ஓவியம் வந்து படிமை. அரண்மனைகள், மாளிகைகள், கோயில்கள், பெரிய வீடுகள் போன்ற சுவர்களில் சித்திரங்களும் வரையப்பட்டிருக்கு. மேலும் வெண்மையான சுதை பூசப்பட்ட சுவர்களில் சிவப்பு அல்லது கருப்பு வண்ணத்தால்
கோட்டோவியங்கள் வந்து வரையப்பட்டு இருந்தது காண முடிகிறது. சிகப்பு மற்றும் கருப்பு வண்ணத்தால் கோட்டோவியங்கள் வரையப்பட்டன அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இது மட்டும் இல்லாம அது மேலேயும் பல வண்ணங்கள் வந்து தீட்டுற வழக்கமும் இருந்திருக்கு. தொல்காப்பியத்துல ஓவியம் பற்றிய ஒரு செய்தி வந்து இப்படி குறிப்பிடுது. போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரனுக்கு நடுக்கல் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த நடுக்கல் அப்படின்றது வந்து அந்த வீரனோட உருவத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த உருவத்தை செதுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஓவியம் வந்து வரைஞ்சுக்குவாங்களாம். அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றது. அந்த ஓவியத்தை பார்த்துதான் அந்த கல்லை வந்து செதுக்குவாங்க அந்த நடுக்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நடுக்கல் மட்டும் நட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீரனோட ஓவியத்தை செதுக்கிறது சிற்பங்கள் செய்யற காலம் வந்தப்போ அப்படி பண்ணாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் 3ல வந்து பார்த்தோம். இந்த ஓவியம்ன்றது அந்த சிற்பங்களை வந்து செதுக்கிறதுக்கு அந்த நடுக்கல்ல அந்த வீரனோட ஓவியத்தை வரைஞ்சு கொடுப்பாங்களாமா. இப்படியும் வந்து ஓவியத்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க, ஓவிய கலைய. நமக்கு நிறைய பாறை ஓவியங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பாறை ஓவியங்களும் ரொம்ப தொன்மை வாய்ந்ததுதான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து நம்ம மக்களோட தொன்மைத்துவத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுல வந்து கலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க, சமூக வாழ்க்கை, அது எல்லாமே வந்து நம்ம இந்த ஓவியங்கள் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறை பாறைகளை வந்து குடைந்து அமைத்த குடை சுவர்கள் மேல ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு. இந்த குகையில சுவர்கள் வந்து கரடு முரடா இருந்ததுனால உமி, சாணம், களிமண் ஆகிய பொருட்களை கொண்டு பதப்படுத்தி அந்த அது கிடைச்ச அந்த சுதைய வந்து சுவர்கள் மேல பூசிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி பட்டி பாக்குறோம் அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவர் வந்து நிறைய குகை கோயில்களை வந்து கட்டியிருக்கிறாரு, அமைச்சிருக்காரு இல்லையா. அந்த குகை கோயில் சுவர்களிலும் சித்திரங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு சான்று, இன்னொரு சான்று நமக்கு. சோ ஓவியக்கலையை பயின்றவன வந்து சித்திர காரப்புலி சித்திரக்காரப்புலி அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பெயரும் கொடுத்திருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மல்லாப்பாடி அந்த இடத்துல வந்து சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினர் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் வந்து ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக அமைந்தது. இது இந்த இந்த இடத்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எழுதி வச்சுக்கோங்க. சென்னை பல்கலைக்கழகம் அவர்கள் தொழில் துறையால் ஆராயப்பட்ட இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சென்னை தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மல்லாப்பாடி. அங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க? இதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது வந்து சித்தன வாசல் குகை ஓவியங்கள் பாருங்க. இதுலயே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஓவியம் பாருங்க எவ்வளவு பேப்பர்ல வரைகிற ஓவியம் மாதிரியே இருக்கு. தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறதா இந்த சித்தன்ன வாசல். இது வந்து குகை ஓவியங்களுக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு சான்று, புகழ்பெற்ற இடம். கிபி 8ஆம் ஆண்டு சேர்ந்த சமண காலத்து ஓவியங்களாமா இந்த சித்தன வாசல் ஓவியங்கள். சோ இந்த ஓவியங்கள்ல வந்து மூலிகையிலால் ஆன வண்ணங்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சித்தன வாசல்ல வந்து 7 அடி பட்டம் பகுதி என் மேல்கூரை பகுதியிலும் ஓவியங்கள் வந்து காணப்படுது. அடுத்து சுவர் ஓவியங்கள், இலக்கியங்கள், சுவர் ஓவியங்கள் இது ரெண்டுமே வந்து இலக்கியங்களும் சுவரோவியங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த மாதிரி. இலக்கியங்களும் நிறைய சுவர் ஓவியங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. உதயனின் பள்ளியறை சுவர் ஓவியம், அப்புறம் கோப்பெருந்தேவியின் பள்ளியறை சுவர் ஓவியம், இது பத்தியும் இலக்கியங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. பாண்டியன் நன்மாறன் தனது சித்திர மாடத்தில் இருந்த பொழுது உயிர் துறந்தமையால் பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல மாங்குடி மருதனார் வந்து குறிப்பிடுகிறார். சோ இந்த வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, இந்த லைன்ஸ் புறநானூற்றுல அந்த லைன்ஸ். இதுல இருந்து நமக்கு அந்த பாண்டியன் நன்மாறன்றவர் வந்து சித்திர மாடத்துல வந்து உயிர் திறந்தார் அப்படின்றது இங்க வந்து குறிப்பிடுகின்றனர். நக்கீரரும் அவரோட நெடுநல்வாடையில பாண்டியனின் சித்திர மாடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதுல இந்த ஓவியங்கள் இருந்திருக்கு. திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்துல எழு தொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவிய சாலை வந்து இருந்ததை வந்து பரிபாடல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இரதி காமன் பூனை வடிவ கொண்ட இந்திரன், அகலிகை, கௌதம முனிவர் ஆகியோரோட ஓவியங்களும் வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது. அது வந்து இலக்கியங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. எழு தொழில் அம்பலம் அப்படின்ற அந்த இதுல பிற்காலத்துல இது வந்து அழிந்து போயிடுச்சு. உதயனின் பள்ளியறை சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த காட்சி வந்து பெருங்காதையில சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் அப்படி கோயில்ல வந்து காணப்பட்ட சித்திரக்கூடம் பற்றி செப்பேடுகளும் வந்து நமக்கு சொல்கிறது.
இது மட்டும் இல்லாம செல்வந்தர் வீட்டு சுவர்கள்ல ஓவியங்களும் தீட்டப்பட்டிருந்தன. இப்பவும் நம்ம வால் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறோம்ல, அது மாதிரிதான். தந்தை மாசாத்துவான் தவம் ஆற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தது அப்படின்றது வந்து மணிமேகலையில குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஓவியத்தை பாருங்க, இது தஞ்சாவூர் சுவர் ஓவியம். தத்ரூபமா இருக்கு, வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கு. துகில் ஓவியம் அடுத்து. படம் என்ற சொல் வந்து படாம் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் தோன்றியிருக்கு. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. படாம் அப்படின்னா துணி அப்படின்ற பொருள். படம்ன்றது படாம் அப்படின்ற சொல்ல இருந்து வந்துச்சு. படாமோட மீனிங் வந்து துணி. பழங்காலத்துல துணி ஓவியங்களும் வரைந்திருக்காங்க. இப்ப நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்றோம்ல, அது மாதிரி. அதுக்கு வந்து சித்திர படம் படாம் சித்திரப்படாம் அப்படின்னு சொல்றாங்க. சித்திர திரையினும் சொல்றாங்க. அந்த துணியில வரையப்பட்ட ஓவியங்களுக்கு பெயர்கள். சித்திரம் அப்படின்றது வந்து சித்திரம் எழுதும் கோலை வந்து அந்த சித்திரம் வரைகிறாங்க இல்லையா, இப்ப நம்ம பிரஷ் யூஸ் பண்றோம், அது மாதிரி அந்த சித்திரம் எழுதுற கோலுக்கு வந்து துகிலிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர். மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் வந்து காவிரி பூம்பட்டினத்து உவனம் என்னும் சோலையின் காட்சியை வந்து அப்படியே சித்திரப்படாமா வந்து துணியில வந்து அழகுடன் வரைந்திருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் காவிரி பூம்பட்டினத்தை துணியில வரைஞ்சதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தக்க நாட்டிலே ஆங்காங்கே தாமரை பூக்களும் தாமரை இலைகளும் அடர்ந்த குளங்களும் காணப்படுகின்றன. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, அது மாதிரி குளங்கள், தாமரை இலைகள், பூக்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து இருக்கு. இந்த காட்சியினை வந்து திருக்கத்த தேவர் வர்ணிக்கும் பொழுது துணியில் எழுதிய தாமரை குளத்தின் காட்சியை வந்து அப்படியே நம்ம வந்து காண முடிகிறது. இளங்கோவடிகள் வந்து ஓவியம் வரையப்பட்ட துணியை வந்து என்னன்னு சொல்றாருன்னா ஓவிய எழினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பலகையில இந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அது மாதிரி பலகையில வரையப்படுற ஓவியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வட்டிகை பலகை. இந்த துகில் ஓவியம்ன்றது இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்பவும் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஓவியம் ஒண்ணு நமக்கு தெரியும். அதுதான் தஞ்சாவூர் ஓவியம். தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்றோம் இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப இப்பவுமே ஃபேமஸா இருக்கு. அந்த காலத்துல தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து எப்போ வந்து தோற்றம் பெற்றுச்சு அப்படின்னா சோழர் காலத்துல தான் வந்து தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து தோற்றம் பெற்றது. மராட்டிய மன்னன் சரபோஜியின் காலத்தில் தஞ்சாவூரில் இது வளர்ச்சி பெற்றது. ஓவியங்கள் வந்து தமிழகத்தின் புவிசார் குறியீட்டுல ஒன்றாகும். ஜிஐ டேகும் வாங்கியிருக்குது. இவ்வகை ஓவியங்கள் வந்து பெரிய மரசட்டத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சட்டம் ஓவியத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. அந்த கடவுளின் உருவங்கள் கித்தானின் பெரும் பகுதியை நிறைத்திருக்கும். இப்ப இந்த அந்த ஃப்ரேம்குள்ளரே அது ஃபுல்லா அடைச்ச மாதிரி தான் அவங்க அந்த ஓவியங்கள் வந்து இருக்கும், கேப் இல்லாம. ஸோ மற்ற உருவங்கள் வந்து சிறிதாகவும் அதன் கீழ்ப்பகுதியில அமைந்திருக்கும். இதுல காணப்படுற ஓவியங்கள் உருவங்கள் உருண்டையா இருக்கும். பார்த்தா ஸ்லிம்மா இருக்கிற இல்லாத மாதிரி நல்லா சப்பி அப்படி உருண்டையா அது மாதிரியான பருமனா இருக்கிற மாதிரியான ஓவியங்கள் தான் தஞ்சாவூர் ஓவியங்கள்ல வந்து இருப்பாங்க. அந்த பெண் தன்மை மிகுந்து நளினத்துடன் இந்த ஓவியம் வந்து எப்பவுமே இருக்கும். இதுதான் வந்து தஞ்சாவூர் ஓவியத்தோட ஃபீச்சர்ஸ். ஓவியங்கள் வந்து முக்கியமா அவங்க பயன்படுத்துற நிறங்கள் பார்த்தா நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை. இப்போ வந்து தஞ்சாவூர் ஓவியத்துல கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா பண்ணணும்ட்டு நிறைய இந்த தங்க தகடுகள் அதை வச்சுலாம் பண்றாங்க. இந்த இது எல்லாத்தையும் கூட வச்சு பண்றாங்க. இப்பெல்லாம் கற்கள் பதித்து அது மாதிரி காஸ்ட்லியா கூட பண்றாங்க. இப்போ இந்த வண்ணங்களோட மைய ஓவியமாக அமைந்திருக்கும். இந்த வண்ணங்கள் எல்லாமே அதுல கரும்பச்சை, சிவப்பு, அடர் நீலம், டார்க் ப்ளூ, இது போன்ற வண்ணங்களும் வந்து நல்ல அடர்த்தியா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கோடுகளையும் நல்லா திக்கா வந்து ஓவியத்தை வந்து வரைஞ்சிருப்பாங்க. அப்பதான் அந்த பார்டர்ஸ் எல்லாம் நல்லா கிளியரா தெரியற மாதிரி இருக்கும். உருவக்கோடுகள் வந்து வண்ணங்களுக்கான எல்லையாகவும் அமையும். பழங்கால மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீது ஓவியம் வரைந்து மகிழ்ந்தனர். இது இது வந்து அப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது. பாத்திரங்கள், கேடயம், கட்டில், வாள், இது எல்லாமே வந்து ஓவியங்களால அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்து மேலேயும் இப்பவும் நம்ம வந்து நிறைய இது மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் பண்றோம் இல்லையா, இருக்கு. இப்பவும் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம பாட்டில் பெயிண்டிங் பண்றோம். ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில், கிளாஸ் பாட்டில், கிளாஸஸ், ஈவன் பாட் வெளியிலுமே வந்து நம்ம டிசைனா இப்ப வந்து ஓவியங்கள் பண்றோம். இதே இதுதான் இப்பவும் இருக்கு. இது வந்து சித்திரக்கவி போலவே சித்திர நதி, சித்திர சபை, சித்திர தடாகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டுறாங்க ஒவ்வொரு ஓவியத்துக்கும். ஓவியத்திற்கு தமிழர்கள் அளித்த முக்கியத்துவத்தை அறியலாம் இதுல இருந்து. இப்ப தற்கால ஓவியம் வந்து ஆயில் பெயிண்டிங், அதான் வந்து எண்ணெய் ஓவியம், வண்ண கோல் ஓவியம், செயற்கை வண்ண கூழ்ம ஓவியம், நீர் வண்ண ஓவியம், வாட்டர் கலரிங் சொல்றோம் இல்லையா, அது மை ஓவியம், பூச்சு ஓவியம், சூடான மெழுகு ஓவியம், வேக்ஸ் பெயிண்டிங், கரையும் எண்ணெய் ஓவியங்கள், ஆயில் பேஸ்டல், இதெல்லாம் எண்ணெய் ஓவியம்ல ஆயில் பேஸ்டல். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஓவிய முறைகள். தமிழர்கள் வந்து
பழமை வாய்ந்த தமிழர்களோட தொன்மைகளுள் ஒன்று வந்துதான் பழமை வாய்ந்த இது அப்படின்னு சொன்னா இந்த கலையில ஒன்று ஓவியக்கலை. எழுத்தால் உணர்த்த இயலாத இந்த ஓவியங்கள் தெரிவிக்கும், உணர்த்தும் அப்படின்றது அப்பவே எக்ஸ்பிரஷன் எழுத்துக்கள் எல்லாம் இல்லாத காலம், மொழி எல்லாம் இல்லாத காலத்துல அந்த ஓவியங்கள் மூலியம் தான் அவங்க சொல்ல வந்ததை தெரிவிச்சிருக்காங்க. காலந்தோறும் ஓவியக்கலை வளர்ச்சிப்படி நிலைகள் உருவாகின. இன்னைக்குமே ஒரு கிரைம் சீனை ரீக்ரியேட் பண்றாங்க. ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மனுஷனை அவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு உருவம் வரைஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க அந்த கிரைம் பண்ண பர்சனை. அதெல்லாம் இன்னைக்குமே இருக்கு. இதெல்லாம் அதற்கு முன்னோடியாதான் நம்ம சொல்ல முடியும். இது எல்லாத்துக்கும் முன்னோடி நம்மளோட அந்த காலத்து ஓவியங்கள் தான். இந்த பாறை ஓவியங்களை தொடங்கி பலகையில வரையுது, சுவர்ல வரையுது, இது எல்லாமே இப்போ நம்ம கடைபிடிக்கிற ஓவியங்களுக்கான முன்னோடிகளா நம்ம சொல்லலாம். நிறைய நுட்பங்களோட அவங்க ஒவ்வொரு படிநிலையும் அது அடைஞ்சிருக்கு. அடுத்த பார்ட்ல மியூசிக் பத்தி பார்க்கலாம், இசை நடனம் இதை பத்தி பார்க்கலாம். பார்ட் 5ல லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.